இங்க ஒரு ஊர்ல பஞ்சம் வருது. அதனால அந்த ஊர்ல இருக்க பாதி மக்கள் அந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்ப அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வந்து திருவிழா நடத்தினா எல்லாம் சரியாகிடும் அப்படிங்கிறாரு. இப்ப அந்த ஊர் தலைவரோட பசங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஊர்ல தங்கம் கிடைக்குதுன்னு ஒரு புரளியை கிளப்பி விட்டுறாங்க. யாருக்கும் தெரியாம ராத்திரி போயிட்டு நிலத்துல போலியான தங்க காசையும் புதைச்சு வச்சுட்டு வந்துடுறாங்க. இப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த தங்க காசு கிடைக்குது. அந்த தங்க காசை அந்த தலைவரோட பசங்க ஆள் வச்சு இவங்களே காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க. ஊரை விட்டு போனவங்க அந்த விஷயம் தெரிஞ்சு மறுபடியும் ஊருக்கே திரும்பி வராங்க. பகல்மா தோண்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் அந்த மக்களுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு போயிடுது. இப்ப அந்த தலைவரோட பசங்களுக்கு இவங்க தண்டனை கொடுக்கறாங்க. ஒரு மரத்துல கட்டி வச்சுட்டு எல்லாரும் போயிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி பயங்கரமான மழை பெய்யறதுனால அந்த ஊர் மக்கள் யாரும் ஊரை விட்டு வெளியில போக முடியல. அடுத்த நாள் அந்த சாமியார் மறுபடியும் ஊருக்குள்ள வந்து அந்த ஊர் மக்களை எல்லாம் இவங்களை கட்டி போட்டு வச்சிருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா அவங்க தங்கத்துக்காக தோண்டின இடத்துல எல்லாம் மழை பெஞ்சதுனால தண்ணி நம்பிடுது. இப்ப இந்த ஊர்ல இருக்கவங்க விவசாயம் பண்றதுக்கு தேவையான தண்ணி அங்கிருந்து கிடைக்குது.